மூணார் மலைப்பகுதியில டாடா நிறுவனத்துக்கு சொந்தமான கண்ணன் தேவன் டீ நிறுவனத்துல 4000க்கும் மேற்பட்ட பெண்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா பணி செய்யறாங்க. இதுல 90% பெண்கள் தமிழ் பெண்கள். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூலி தரணும், 21 கிலோ தேயிலை தான் பறிக்க முடியும்னு கோரிக்கைகளை வலியுறுத்தி போன 2015 வருஷம் போராட்டம் வெடிச்சது. இந்த போராட்டத்துக்கு பெண்கள் உரிமை அமைப்போட தலைவர் கோமதி அகஸ்டின் தலைமை ஏத்துக்கிட்டாங்க. இந்த போராட்டம் வெற்றியடைய கூடாதுன்னு தொழிற்சங்கங்கள் மறைமுகமா பல வேலைகளை பார்த்துச்சு. மலையாள பத்திரிகைகள் போராட்டத்துல ஈடுபட்ட பெண்களை தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு செய்திகள்ல வெளியிட்டது. ஆனாலும் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கோமதியோட விடாமுயற்சிக்கு பெண்கள் அமைப்புக்கு வெற்றி கிடைச்சது. இந்த நிலையில மூணார்ல நடந்த கூட்டம் ஒண்ணுல பேசின கேரள மின் வாரியத்துறை அமைச்சர் MM மணி பேசும்போது, பெண்கள் உரிமை அமைப்பை சேர்ந்த பெண்கள் தவறானவங்க, அவங்க அதிகாரிகளோடு சேர்ந்து காட்டுக்குள்ள என்னமோ செய்யறாங்கன்னு தமிழ் பெண்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு பெண்கள் உரிமை அமைப்பை சேர்ந்த பெண்கள் போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் அமைச்சர் MM மணி பெண்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மூணார் பகுதியில பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு, கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் MM மணியோட இந்த பேச்சுக்கு மலையாள நடிகையான மஞ்சு வாரியர் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி பேசின அமைச்சர் MM மணி, இதுக்காக நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன், மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா என்னோட பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப திமிராவும் பதில் சொல்லியிருக்காரு. கேரளா அமைச்சர் MM மணியோட கருத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமா நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.